ராமநாதபுரத்தில் திடீர் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாம்பனில் காலை 11:30 முதல் பிற்பகல் 2:30 மணி வரை இடைவிடாது கனமழை கொட்டியது. இதன் காரணமாக 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது. பாம்பனில் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக தெற்குவாடி பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தெற்குவாடி பகுதியில் கடல் நீர் மற்றும் மழைநீர் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு தூண்டில் வளைவு அமைத்து தர அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றுக்கும் கடல் வெள்ளத்திற்கும் இங்கிட்டு உள்ள சைடில் உள்ள வீடுகள் அந்த வளைவின்னு கூட எல்லாத்தையும் கொஞ்சம் அரிச்சிருச்சு. தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வளைவின்னு கூடத்தையும் இந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள எங்கள் மக்களையும் மீட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கோம். கடுமையான காற்றினால கடலில் அரிப்பு விழுந்துருச்சு. இங்கே ஒரு 60-70 குடும்பம் கடற்கரையோடய மீன் தொழில் பார்க்குறோம். நைட்டெல்லாம் அடித்து மலையில் வலையும் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் குச்சி அந்த ஏரியா பூரா வலையெல்லாம் போயிடுச்சு. அரசு என்ன எங்களுக்கு பண்ணணும்னா தூண்டில் வலை மாதிரி கல் போட்டு கொடுக்கணும். கனமழையால் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லும் வழி மருத்துவமனை வளாகம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஃபாத்திமா நகர், தங்கப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. வீடுகளில் தேங்கிய மழைநீரை சமையல் பாத்திரங்களில் இறைத்து பொதுமக்கள் வெளியேற்றினர். கனமழையால் மகாத்மா காந்தி நகர் பகுதியில் இருந்த 50 ஆண்டுகால வேப்பமரம் வேரோடு சாய்ந்து அப்பகுதியில் நிறுத்திய கார் மீது விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி காரை அப்புறப்படுத்தினர். காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கழுவூர் அணி, பட்டினம் காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியது. இதனால் வீடுகளை பூட்டிவிட்டு தங்களது உறவினர் வீட்டிற்கு மக்கள் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.